ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் நம்ம இனியா கிட்ட ரொம்ப தப்பாக பேசுகிறாரு. யாருப்பா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் தாங்க. அதாவது அந்த பையன் இனியா, அவன் யார், அவனோட எக்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அவன்கிட்ட பேசினதே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் இதுக்கு முன்னாடி பேசினதே இல்லை, நல்லா இருக்கியான்னு மட்டும்தான் கேட்டேன். அதையும் ஏன்டி கேட்குற, ஏன் கேட்குற அப்படின்னு பைத்தியம் முடிச்சு போய் சுற்றுறாப்புல. சரி, என்ன தாண்டா ஆச்சு உனக்கு, என்ன தாண்டா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா தூங்கிட்டு இருக்க பொண்ணை திடீர்னு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நைட்டில் இனியா அப்படின்னு க்ளோஸ்அப்பில் மூஞ்ச காமிக்க அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பேயும் அந்த மாதிரி ஆயிடுச்சு நீயோட நிலமை. ஐயோ பைத்தியமாயுமே, இது தெரியாமல் இவ்வளோ நேரம் இவன்ட்ட கேட்டுட்டு இருந்தேனேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஏன் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே அழுதுட்டு இருக்க ஒன்று அங்கே அலாரம் அடிக்குது. ஐயோ பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அலாரம் அடிக்குது. எந்த தாய்க்கு தான் இல்லாமல் இருக்கும். மறுநாள் காலையில் எழுந்துச்சு வேலையாக ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே ஃபோன் பண்ணால் இங்கே ஒரு பக்கம் ஒன்றும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பாருமா ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே டைனிங் டேபிளில் வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் சாப்பாடை எடுத்து வைக்கலையாமா, அது பண்ணுதாமா, இது பண்ணுதாமா, ஏமா நீ இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பையன் எல்லாத்தையும் தப்பாக சொல்லி வச்சிருக்காப்புல. அம்மாட்டையும் அப்பாட்டையும் நல்லா வருவீங்கய்யா, எதையும் முழுசாக விசாரிக்காமலே நீ ஒன்று பண்ணுற. இந்த ஆள் தான் அரமெண்டலுன்னு பார்த்தா குடும்பமே அரமெண்டலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு என்ன பாடுபாடணும், இன்னைக்கு ஆத்தா மகமாயி நல்லபடியாக ஊடு போய் சேர வை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா ஏன் ஆண்டி என்கிட்ட பேச மாட்டீங்களான்னு சொல்லி கேட்க, நீ பார்த்துருக்க வேலைக்கு ஒன்ட்டெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிச்சிரு. ஒரு பொண்ணுக்கு எதிரிங்கிற மாதிரி நீ கண்ணா பின்னான்னு பேசாத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு நாளைக்கு கழுவி ஊற்ற போகிறாங்க. அது மட்டும் நல்லா